ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க சேரனுக்கு நிச்சயம் பண்றதுக்காக ஜெயந்தி வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது கஸ்தூரி அண்ணன் கார்த்திகா எல்லாரையும் கூட்டிட்டு நிச்சயம் பண்ண வீட்டுக்கு வராங்க. அங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே பொண்ணு வீட்டுக்காரவங்க வந்துட்டு, என்ன புரோக்கர் கிட்ட சொல்லிட்டோமே, உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்கவும் அவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சொல்லி விட்டீங்க அப்படின்னு கேட்கவும், இல்ல எங்க மாப்பிள்ள வந்துட்டு மறுபடியும் என் பொண்ணோட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லிட்டாரு. அந்த விஷயத்தை தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னோம். உங்களை பொண்ணு பார்க்க வர வேணாம்னு சொல்லியிருந்தோம். புரோக்கர் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், யாருமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா கஸ்தூரிக்கு புரிய வருது, ஏற்கனவே கல்யாணம் ஆன பொண்ணை தான் இவனுக்கு நிச்சயம் பண்றதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு. உடனே கஸ்தூரி வந்துட்டு சும்மா இருக்காம, வந்தது வந்துட்டோம், நம்ம இதை சாக்கா வச்சு இங்க ஒரு சண்டைய இழுத்து விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி முடிவு பண்ணி, ஏமா இத முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே, இவ்வளவு தூரம் நாங்க வந்திருக்க தேவையில்ல, எதுக்கு இப்ப இவ்வளவு தூரம் எங்களை அலைய வச்சுட்டு இப்ப வந்து நாங்க புரோக்கர் கிட்ட சொல்லிவிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. புரோக்கர் கிட்ட சொன்ன நீங்க பேசாம எங்ககிட்டயே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சண்டை போடுற மாதிரி பேசவும், இங்க ஜெயந்தி வந்துட்டு, இப்ப என்னங்க சொல்லிட்டோம்ல, கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாங்க. உடனே சோழனுக்கு பார்த்தா கோபம் வருது. நாங்க எவ்வளவோ எங்க அண்ணங்கிட்ட சொன்னோம், உங்க குடும்பத்தை பத்தி நாங்களும் விசாரிச்ச வரைக்கும் உங்க குடும்பத்தை பத்தி யாருமே நல்ல விதமா சொல்லல. அப்பவே எங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஆனா எங்க அண்ணன் தான் எதையும் காது கொடுத்து கேட்கல. அதனால தான் நாங்க இவ்வளவு தூரம் வர வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் பதிலுக்கு பதில் பேசுறாரு. இப்பந்தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல, இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி கோவமா கத்தவும், இங்க கஸ்தூரி வந்துட்டு, என்னடி ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, போனா போகுதுன்னு இன்னொருத்தனுக்கு கல்யாணம் ஆன பொண்ண என் அண்ணன் பையன் கல்யாணம் பண்ண வந்ததே பெரிய விஷயம், இதுல நீ இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏங்க அதை பத்தி பேசுறதுக்கு நீங்க யாருங்க அப்படின்னு சொல்லவும், என் அண்ணன் பையன்டி, அவனோட அத்தை தான் நானு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும், இங்க பாருங்க, எனக்கு உறவு முறையெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டோம், இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி சொல்லவும், இங்க நிலா வந்துட்டு, எம்மா வேணாம்மா, எதுக்குமா இவங்களோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு, வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன் நடேசன் எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்பி வரப்போறாங்க. அப்பந்தான் பார்த்தா லேடி போலீஸ் 2 பேரு அங்க வாராங்க. ஜெயந்தி வீடு இதுதானே அப்படின்னு கேட்டுக்கிட்டே வராங்க. அந்த போலீஸ்காரங்களை பார்த்ததும் ஜெயந்தியும் ஜெயந்தியோட அம்மா அப்பாவும் அப்படியே அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. இத சேரன் குடும்பமும் கஸ்தூரி குடும்பமும் பார்த்துட்டு அவங்களும் அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. என்னது, இந்த பொண்ணை தேடி போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் லேடிஸ் போலீஸ் 2 பேரும் கேட்குறாங்க, சேரன் குடும்பத்தை பார்த்து கேட்குறாங்க, ஆமா நீங்கெல்லாம் யார், இவங்களுக்கு சொந்தமா அப்படின்னு கேட்கவும் நிலா சொல்றாங்க, இல்லை மேடம், இவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது, 2-3 நாளைக்கு முன்னாடி தான் எங்க அண்ணனை மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்க, வந்ததுமே 2 நாள்ல நிச்சயம் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க, அதை வச்சு நாங்க இந்த பொண்ணை நிச்சயம் பண்றதுக்கு தான் இங்க வந்தோம். இங்க வந்து பார்த்தா இவங்களை ஏற்கனவே கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை மறுபடியும் சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த நிச்சயம் வேணாம்னு இப்பந்தான் எங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க அதை கேட்டுட்டு அதிர்ச்சியாகி நின்றுக்கிட்டு இருந்தோம். அப்பந்தான் நீங்க வந்துட்டீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், என்னது இவளோட சேர்ந்து வாழ போறானா, யாருமா அது, இவளுக்கு இது எத்தனாவது மாப்பிள்ளைன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மேடம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அதிர்ச்சியோட கேட்கவும், ஏமா ஒரு பொண்ணை வந்து
பார்க்க வரும்போது 4 இடத்துல விசாரிக்க மாட்டீங்களா? இந்த பொண்ணை பத்தி யாருக்கிட்டையுமே நீங்க விசாரிக்கலையா? இவங்களை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு லேடி போலீஸ் கேட்குறாங்க. அப்பந்தான் சோழனும் பாண்டியனும் வந்துட்டு, இல்லைங்க, விசாரிச்சதுல இந்த பொண்ணு வீட்டுக்காரவங்கள பத்தி யாருமே நல்ல விதமா சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்க வந்து விசாரிச்சதே இன்னைக்கு மதியத்துக்கு மேலதான், சாயந்தரம் நிச்சயம் வைக்கிற மாதிரி ஆயிருச்சு. அதனால தான் நாங்க வந்து எதையுமே சரியா யோசிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. நல்ல வேளை உங்களுக்கு நல்ல நேரம் இருக்கு போல, அதனால தான் நிச்சயம் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க வந்துட்டோம். நீங்க இத சந்தோஷமா ஏத்துக்கிட்டு வீட்டுக்கு போற வழியை பாருங்க. ஏன்னா இந்த குடும்பம் வந்துட்டு நல்ல குடும்பம் கிடையாது. இது ஏற்கனவே கடத்தல் கேஸ்ல 4-5 தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்த குடும்பம். 10வதுக்கு இந்த பொண்ணு பணக்கார பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த பையன்கிட்ட பணம் காசை கறக்க முடிஞ்ச வரைக்கும் கறந்துட்டு அப்புறம் அவங்கிட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி பிரிகிற மாதிரி பிரிஞ்சிருது. இவளும் நிறைய தடவை ஜெயிலுக்கு வந்திருக்கா. இந்த குடும்பத்தை பற்றி நீங்கள் சரியாக விசாரிக்காம இப்படி வந்து சிக்க பார்த்துருக்கீங்களே. இப்போவுமே இவங்க உங்களை வேணாம்னு சொல்கிறதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஒன்று, நீங்கள் இல்லாதவங்களா இருக்கணும். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா காசு பணம் அந்த அளவுக்கு பறிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க மறுபடியும் அந்த மாப்பிள்ளை வந்து திரும்ப வாழ வந்துட்டாருன்னு சொல்லி சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேட்டுட்டு எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பந்தான் கஸ்தூரி வந்துட்டு, கார்த்திகா பாத்தியாடி, இதுக்கு தாண்டி நான் வரமாட்டேன்னு சொன்னேன், கேட்டியாடி? இப்படி வந்து கர்மம், நம்மளும் அசிங்கப்பட வேண்டியதா இருக்கு. இவன் பொண்ணு பார்த்துருக்க லட்சணத்தை பாத்தியாடி, எப்படியாப்பட்ட பொண்ணை பார்த்துருக்கான் பாரு. இவன் பேச்சை கேட்டு எங்களையும் கூட்டிட்டு வந்து இப்படி அசிங்கப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை கஸ்தூரி திட்டுறாங்க. இங்க சேரனை பார்த்தா மனசு உடைஞ்சு போய் அழுக ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாரும் சேரனுக்கு ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே கஸ்தூரி வந்துட்டு, ஏண்டா எங்களை எத்தனை நாளா இப்படி அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த? ஏதோ பொண்ணே கிடைக்காத மாதிரி இப்படி போய் விழுக பார்த்துருக்க. உன்னால நாங்களும் அங்க வந்து அசிங்கப்பட்டது தான் மிச்சம். ஏற்கனவே 4 பேரை கல்யாணம் பண்ணவள போய் நிச்சயம் பண்ண போயிருக்கியேடா, விசாரிக்க மாட்டீங்களாடா? இத்தனை ஆம்பளைங்க இருக்கீங்க, வாய்க்கிளிய பேசுறீங்க. அந்த பொண்ணை பத்தி நல்லா விசாரிக்காம இப்படி போய் விழ பார்த்துருந்துருக்கீங்க. உங்ககிட்ட காசு பணம் இல்லைன்னு தெரிஞ்சுதான்டா அவ வேணாம்னு சொல்லியிருக்கா. உங்ககிட்ட மட்டும் பணம் காசு இருந்திருந்தா இந்நேரம் இவனை தனியா கூட்டிட்டு போயிருப்பா. சரியான மானங்கட்ட குடும்பம், அந்த குடும்பத்துல போய் பொண்ணு பார்க்க போனோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை பார்த்து, வாடி வீட்டுக்கு போகலாம், இனிமே இங்க நின்றுக்கிட்டு நம்மளுக்கு என்னடி பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி அண்ணன் கார்த்திகா எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. அப்பந்தான் கார்த்திகா சொல்றாங்க, ஏம்மா இப்படி பேசுற? மாமாவே ஏற்கனவே மனசு உடைஞ்சு போய் இருக்கு. ஆறுதலா 4 வார்த்தை சொல்லாம ஏம்மா இந்த இடத்துலயும் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லவும், இப்ப பேசாம வர போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போறாங்க. இங்க சோழன் பாண்டியன் பல்லவன் எல்லாரும் வந்துட்டு சேரனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அண்ணே கவலைப்படாதனே, நல்ல வேலை உனக்கு நல்ல நேரம்னு நினைச்சிக்க, நீ கவலைப்படாதனே, இதை விட உனக்கு நல்ல பொண்ணா வரும்னே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேரனுக்கு ஆறுதல் சொல்றாங்க. அப்பந்தான் நடேசன் வந்துட்டு, இதுக்கு எதுக்குடா நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க, சனிய தொலைஞ்சிச்சின்னு விடுடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சத்தம் போட்டுட்டு வெளியே போறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம பிள்ளைக்கு இப்படி ஒரு இடத்த பார்த்துருக்கான். நம்ம குணமெல்லாம் தெரிஞ்சிருந்தோம் இப்படி மாட்டி விட பார்த்துருக்கானே, அவனை சும்மா விடக்கூடாது, அவனை போய் உண்டு இல்லைன்னு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனை பார்த்தா கோவமா சைக்கிள் எடுத்துக்கிட்டு வெளியே கிளம்புறாரு.